நான் இந்த வாழைப்பூ கட்லட் செய்யறதுக்கு வந்து நான் முதல்ல வந்து இறால் அவிக்க போகிறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் இறால் சேர்க்கலாம். ஆனால் இறால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இறாலை நீங்கள் வதக்கியும் செய்யலாம். பட் இன்றைக்கு வந்து நான் இந்த இறாலை வந்து அவிச்சிட்டு செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பேன் எடுத்து வச்சு ஹீட் வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி இருக்கிறேன். கூட்டி போட்டு இதில் வந்து இறால் இருக்குது, நான் க்ளீன் பண்ணி டீவைன் பண்ணி வச்சுருக்கேன். 125 கிராம் இறால் இருக்குது. இந்த இறாலை இதில் போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது, 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி இதில் விடுங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது, Turmeric Powder 1/4 டீஸ்பூன் மஞ்சள், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, 1/4 டீஸ்பூன் உப்பு, இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிட்டு அவிச்செடுப்போம். இதை மூடி போட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ 1.5 நிமிஷமாக அவிய விட்டு தான் கிளறி விடுங்க. இப்போ திருப்பி மூடி போட்டு இன்னொரு 1.5 நிமிஷம் அவிய விட போகிறேன். இப்போ இன்னொரு 1.5 நிமிஷமாக இதுலேருந்து அவிஞ்சோன்றிருக்கு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். டோட்டலியாக வந்து 3 நிமிஷம் நான் இதை அவிய விட்டு நான் நிறைய தண்ணி விடையில் இப்போ நான் இறக்கி போட்டு ஆற வைக்க போகிறேன். ஸோ இதில் நான் உரல் எடுத்திருக்கிறேன். இந்த அருக்கு நான் அவிச்சு வச்ச இறால் வந்து லைட்லி ஆறிட்டுது. இது வந்து நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சும் எடுக்கலாம், சின்ன சின்ன குருணியாக வெட்டியும் எடுக்கலாம். எல்லாட்டிக்கு நான் இன்றைய செய்கிற மாதிரி உரலில் போட்டும் நீங்கள் இடிச்செடுக்கலாம். இதை உரலில் போட்டு இடிச்செடுப்பேன். இந்த இருக்கு, இதை நான் இப்படி இடிச்சிருக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் இடிச்செடுப்பேன். ஸோ இந்த இருக்கு, இது எல்லாத்தையும் நான் இப்படி இடிச்சிருக்கிறேன். இந்த இருக்கு இடிச்சிருக்கிறேன். இப்போ இதை இடிச்ச பிறகு நாங்கள் வாழைப்பூத்தி வந்து வெட்டி எடுப்போம். இந்த இருக்கு, இதில் வந்து நான் வாழைப்பூ வந்து வேண்டி இருக்கிறேன். எங்களுக்கு இப்படித்தான் இப்படி கட்டி வாரது. ஸோ இதை நான் வாழைப்பூவை வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். இது மேலே இருக்கிற இதை இப்படியே கலட்டி விடுவோம். ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி வச்சிடும், இப்படி கலர் மாறிடுது. ஒரு வாழைப்பூத்தி எடுத்திருக்கிறேன். இதில் வந்து 700 கிராம் வருது. இது நான் அந்த தோலெல்லாம் உரிக்கிறது முதல் 700 கிராம் வருது. இந்த வாழைப்பூத்தி இருக்குதில்ல, இது வந்து நல்லா டைட்டாக வரையும் நீங்கள் வந்து தோலை வந்து உரிச்சு எடுக்கணும், கலட்டி எடுக்கணும். எண்ணெய் ஒன்று கலட்டலாம். இதில் இருந்து இந்த இருக்கு, இப்படி நான் இதை கலட்டி இருக்கிறேன். இப்படி கலட்டின பிறகு நான் இந்த தோல் எல்லாம் கலட்டின பிறகு நிறுத்து பார்த்தேன்னா சரியா 305 கிராம் வருது. இப்போ இதை நாங்கள் வெட்டி எடுப்போம். இந்த தண்டை வெட்டி எடுப்போம். நார்மலி வந்து இது வந்து கொத்தி கொத்தி தான் வெட்டுறது. பட் நான் வந்து இன்றைக்கி நடுவால வெட்டி போட்டு கொத்தாமல் இதை நான் வெட்டி எடுக்க போகிறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நார்மலி வந்து நான் இப்படி தான் வெட்டி எடுக்கிறேன். நான் கொத்தி எடுக்கிறேன். நடுவால வெட்டினா பிறகு மெல்லிசா இதை வெட்டுங்கோ. மெல்லிசா வெட்டி இருக்கேன். வெட்டினா பிறகு இதை நாங்கள் சின்ன சின்ன வெட்டி எடுப்போம். இருக்கு, இதை நான் இப்படி சின்ன சின்ன குருணியாக வெட்டி இருக்கேன். இப்படி வெட்டினா பிறகு இதில் வந்து பச்சை தண்ணி இருக்குது. இந்த பச்சை தண்ணிக்குள்ள இப்படியே போடுங்க. இந்த இப்படி போட்டிருக்கிறேன். நான் இருக்கிற மிச்சத்தையும் இதே மாதிரி வெட்டி எடுக்க போகிறேன். நான் இருக்கிற எல்லாத்தையுமே இதே மாதிரி வெட்டி இருக்கிறேன். வெட்டினா பிறகு நான் பச்சை தண்ணிக்குள்ள வந்து போட்டு வச்சிருக்கிறேன். இந்த பச்சை தண்ணிக்கு போட்ட பிறகு இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பை இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இந்த கயிறு போகிறதுக்கு எல்லாருமே வந்து வித்தியாசமாக தான் இதை கழுவுறது. இப்போ சிலாக்கள் வந்து தேசிக்காய் யூஸ் பண்ணிவிடணும், லைம் ஜூஸ். இப்போ சம்டைம்ஸ் நான் லைம் ஜூஸ் யூஸ் பண்ணுறேன். நான் அநேகமாக வந்து நான் உப்புலான் இதை போட்டு பிசைஞ்சு கழுவி எடுக்கிறேன். நான் கயிறு போகிறதுக்கு ஒவ்வொரு ஆக்களும் இது வித்தியாசமாக செய்வாங்க. பட் நான் வந்து உப்பு போட்டு இதை நான் கழுவி எடுக்கிறேன். நல்லா பிசைஞ்சிருக்கிறேன். இப்போ இதை நான் வந்து ஒரு 10 நிமிஷம் 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் இப்படியே விட போகிறேன். இப்போ வந்து சரியாக 10 நிமிஷம் ஆயிருக்குது. இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா ஒருக்கா பிசைஞ்சு விடுங்கோ. 2 அல்ல ஒரு 3 தடவை இப்படி பிசைஞ்சு கழுவி எடுக்கணும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு புளிஞ்சு இப்படி நல்லா புளிஞ்ச பிறகு இன்னொரு செப்பரேட்டான பவுலில் இதை நான் போடுறேன்.
இவ்வளோ கயிறு வந்திருக்குது. ஸோ இப்படி புளிஞ்சு எடுத்தா பிறகு ஸோ இந்த இருக்கு நான் புளிஞ்ச வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டிருக்கேன். என்ன இது நல்லா கழுவி எடுக்கணும். இப்போ நீங்கள் சும்மா கையாலேயே புளிஞ்சு கழுவி எடுக்கலாம். ஆனால் நிறைய வந்து கழிஞ்சு போகுது. ஸோ அதால் தான் நான் ஸ்ட்ரெயினரில் போட்டு நான் இதை கழுவி எடுக்க போகிறேன். நல்ல பச்சை தண்ணியால் இதை முதல் கழுவுவோம். உப்பும் போட்டபடியாக நல்லா இதை கசக்கி கழுவிடுங்க. ஸோ இருக்கிற நான் தண்ணியை வந்து மாற்ற போகிறேன். 2 தரம் கழுவி இருக்கேன். என்ன ஒருக்கா இதை கழுவி எடுப்போம். இந்த 3 தரம் கழுவி இருக்கேன். இந்த இப்படி கிளியராக வந்துருக்கு தண்ணி. இப்போ இதை நாங்கள் புளிஞ்சு ஒரு பிரம்பான டிஷ்ஷில் எடுப்போம். நல்லா புளிஞ்சிடுங்கோ. இந்த இருக்கு இப்படி டான பவுலில் போடுறேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் புளிஞ்செடுக்க போகிறேன். இதெல்லாம் வெட்டி கழுவின பிறகு தண்ணியெல்லாம் புளிஞ்சிட்டு நான் அது வெயிட் பண்ணி பார்த்தேன்னா 185 கிராம் வருது. ஸோ இப்போ நாங்கள் அந்த கட்லெட் வந்து செய்தெடுப்போம். இந்த வாழைப்பத்தியில் கட்லெட் செய்கிறதுக்கு நான் இதில் வந்து 2 மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விட்டு இந்த எண்ணெயை கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் ஆகிட்டு ஹீட்டர்னா பிறகு இதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகு போட்டு கடுகு வடிக்கட்டுக்கும். இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இந்த பெருஞ்சீரகத்தையும் இதில் போடுங்க. இதில் வந்து சோப்பு வெங்காயம் ஒரு மீடியம் வெங்காயம் எடுத்து சின்ன வட்டி இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது. 3 காம்பு கருவேப்பிலை எடுத்து இப்படி சின்ன வட்டி இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன பச்சை மிளகாய் இருக்குது. 5 சின்ன பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கூட உரைப்பிக்கிற மாதிரி போடுங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து இதை நல்லா வதங்க விடுவோம். இப்போ ஒரு 3 நிமிஷமா வதங்கி கொண்டிருக்குது. மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் நான் வெட்டி வச்ச வாழைப்பூ இருக்கு. இதில் போடுங்க. தண்ணியை நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு போடுங்க. உங்களுக்கு தேவைக்கு அளவான உப்பு சேருங்க. பட் நான் இதில் 1 டீஸ்பூன் இப்போதைக்கு சேர்க்குறேன். இதில் வந்து கறி பவுடர் இருக்குது. 1 டீஸ்பூன் கறி பவுடர் எல்லாத்தையும் கூட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நறுவல் அரைச்ச செத்தல் மிளகாய் இருக்குது பவுடர் 1/2 டீஸ்பூன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகு பவுடர் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வதங்க விடுவோம். இடக்கடை வந்து கிளறி விடுங்க. இப்போ 3 நிமிஷம் நான் மூடி போட்டு இதை நான் வதங்க விட்டேன். நான் திறந்து இடக்கடை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி போட்டு என்ன ஒரு 5 நிமிஷம் நாங்கள் இதை வதங்க விடுவோம். இடக்கடை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மறக்காதீங்க, எல்லாத்துக்கும் அடி பிடிச்சிடும். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்குது. இந்த 8 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இருக்கு. இந்த 8 நிமிஷத்துக்கு பிறகு நான் இடிச்சு வச்ச இறால் இருக்குதுல்ல, இந்த இறாலை வந்து இப்போ போடுங்க. நான் இந்த இறாலை இப்போ போடுறதுக்கு காரணம் வந்து அப்போ தான் இந்த நாங்கள் போட்ட ஸ்பைசஸ் தூளுகள் உப்பு எல்லாத்தோடையும் வந்து சேர்ந்து கலந்து வரும். ஸோ இந்த இறாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இறாலை போட்டு மிக்ஸ் பண்ண இப்படி நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் 1 நிமிஷம் இப்படியே விடுங்க. இந்த இறாலை போட்டு சரியா 1 நிமிஷம் ஆயிருக்குது. இந்த 1 நிமிஷத்துக்கு பிறகு இதுல வந்து நான் 400 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து இதை நான் அவிச்சு இப்படி மசிச்சு வச்சிருக்கிறேன். இதை நீங்க உப்பு போட்டு அவிச்சிங்கன்னு சொன்னா நல்லா கிரீமியா இருக்கும். அல்லாட்டிக்கு நீங்க உப்பு போடாம அவிச்சா பிறகு நான் இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இதை இந்த 400 கிராம் உருளைக்கிழங்கு இதுல போடுங்க. 1 நிமிஷத்துக்கு பிறகு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிழங்கு போட்ட பிறகு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. இந்த இருக்கு நான் இதை நான் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். மிக்ஸ் பண்ண பிறகு நான் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பிறகு உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் மட்டும் இதில் வந்து லைம் இல்லை லெமன் ஜூஸ் தேசிக்காய் புளி நீங்கள் இதுக்கு புளிஞ்சு விடுங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விருப்பம்ண்டா. எனக்கு விருப்பம், ஸோ அதெல்லாம் நான் புளிஞ்சு விடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து லைம் ஜூஸ் விட முதல் டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் ஓகே. அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் லைம் ஜூஸ் விடுங்க, உங்களோட விருப்பம். இந்த இருக்கு இதை நான் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் இன்னொரு டிஷ்ஷில் இறக்கி போட்டு ஆற வைக்க போகிறேன். இந்த இருக்கு பிரம்பா இறக்கி வைக்கிறேன். இப்படி நான் இறக்கி வச்சிருக்கிறேன். ஆற விடுவோம். நான் செய்து வச்ச இந்த வாழைப்பூ கட்லெட் வந்து லைட்லி ஆறிச்சுது. நாங்கள் இந்த கட்லெட்டை வந்து நாங்கள் பிடிச்சிருப்போம்.
ஒரு செப்பரேட்டான பிளேட்ல வைங்கோ. இந்த இருக்கு இப்படி நான் கட்லெட் பிடிச்சிருக்கேன். நான் பிடிச்ச சைஸுக்கு வந்து எனக்கு 25 கட்லெட் வந்திருக்கு. இப்போ இதை நாங்கள் முட்டையில் துவச்செடுப்போம். இதில் வந்து 2 பெரிய முட்டை எடுத்து அதில் வெடுக்கு மாதிரி இருக்குமில்ல வெள்ளையா, அதை ரிமூவ் பண்ணி போட்டு நல்லா அடிச்சு வச்சிருக்கிறேன். இதில் வந்து ரஸ்க் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற வந்து ஃப்ளேவர்ட் ரஸ்க் இருக்குது. இதை வந்து நீங்கள் வெஜிடேரியனாக செய்ய போகிற, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இறால் போட விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து வாழைப்பூலே தனியாக இதே மாதிரி செய்திருக்கலாம். இந்த முட்டைக்கு பதிலாக நீங்கள் பச்சை மாவு எடுத்து உப்பு கொஞ்சம் சேர்த்து அதில் கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து தண்ணியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் அதில் வந்து துவச்செடுக்கலாம். பட் நான் இன்றைக்கு மச்சம் சேர்க்கிறபடியாக நான் முட்டையில் தான் இதை வந்து நான் துவச்செடுக்க போகிறேன். இந்த இருக்கு நான் பிடிச்சு வச்சிருக்க கட்லெட்டை முதல் முட்டையில் போட்டு துவச்செடுப்பேன். நல்லா துவச்செடுங்க. உங்களுக்கு இது நல்லா கிறிஸ்பியாக வேணும்னு சொன்னால் இதை நீங்கள் டபுள் கோட் பண்ணலாம் 2 தரம். இப்போ ரஸ்கில் போட்டுட்டு ரஸ்கிலையும் பிரட்டி எடுப்பேன். இந்த இருக்கு நான் இப்படி எல்லாத்தையும் முட்டையிலையும் ரஸ்களையும் பிரட்டி வச்சிருக்கேன். இப்போ நாங்கள் பொரிச்செடுப்போம். நான் அந்த கட்லெட்டை பொரிக்கிறதுக்கு வந்து ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் எண்ணெய் வச்சிருக்கேன். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் கட்லெட்டை வந்து பொரிச்செடுப்போம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுப்போம். இந்த இருக்கு இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்ச வரைக்கும் இதை இறக்கிடுங்க. நான் ஒரு பேப்பர் டவல் போட்டு ஸ்ட்ரெயினரில் இறக்கி எடுக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பொரிச்செடுக்க போறேன். இந்த இருக்கு இந்த வாழைப்பூ இறால் போட்டு செய்யற கட்லெட் வந்து செய்து முடிஞ்சது.